ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம், இல்லை ஈவினிங் டைமில் லைட்டாக டிஃபனாக சாப்பிடணுன்னு நினச்சிங்கனாலும் சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அடிகனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் உப்மாலாம் செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா, சின்ன ரவை. அந்த ரவை 5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். அதாவது 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவு நான் செய்ய போகிறேன். அதனால் 5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இந்த அளவுகளுக்கு தேவையான தண்ணி நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ரவைக்கு 250 ml அளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணி 5 ஸ்பூன் ரவைக்கு 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி நான் இதில் சேர்க்குறேன். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபி கொஞ்சம் நல்லா நீர்க்க இருக்கும். உங்களுக்கு இதை விட திக்காக வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் ரவைக்கு 200 ml அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டோம். மிதமான தீயில இருக்குது ஸ்டவ். இது போல் ஒரு பீட்டர் வச்சு கலந்து விட்டுருங்க. பீட்டர் இல்லைன்னா உங்களுக்கு எந்த கரண்டி வசதியாக இருக்குமோ அந்த கரண்டியில் கட்டிகள்லாம் இல்லாமல் கரெக்டாக கலந்து விடுங்க. ரவை சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கலந்து விட்டாதான் அடியில் கட்டி தட்டாது, அடி பிடிக்காது. இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. கல்லுப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். தூளுப்பாக இருந்ததுன்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்போட அளவை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இந்த அளவு உப்பு நம்ம சேர்த்த ரவைக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ கலந்து விட்டாச்சு. இந்த ரவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும். நல்லா நீங்கள் ஃப்ளேமை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சு கலந்து விட்டிங்கன்னா 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே நல்லா ரவை வெந்துடும். பார்க்கும்பொழுதே தெரியும் ரவை நல்லா வெந்து வந்திருக்க பதம். உங்களுக்கு வெந்துருச்சுன்னா எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி கண்ணாடி பதத்தில் அது சேஞ்ச் ஆகிருக்கு. இது போல் வேகிற வரைக்கும் ரவையை நல்லா வேக வச்சுக்கோங்க. உப்மா செய்யறதுக்கு கூட ரவை சீக்கிரமாகவே வெந்துடும். அதோடு நம்ம சேர்த்தது சின்ன ரவை தான் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சீக்கிரமாக ரவை வெந்துடும். நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டி தட்டாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் ரவையை சேர்த்துட்டு தண்ணியை சேர்க்குறீங்க இல்லையா, அப்போ நல்லா கலந்து விட்டிங்கன்னா கட்டி வரவே வராது. இப்போது இதில் தேங்காய் விழுது சேர்க்குறோம். இந்த தேங்காய் விழுது எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காயோட பச்சை மணம் ஒரு 5 நிமிஷத்துலலாம் போயிடும். தேங்காய் விழுது சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த கஞ்சி கொதிச்சா போதும். நான் தேங்காய் விழுதாக சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் முதல் தேங்காய் பால், 2ஆம் தேங்காய் பால், 3ஆம் தேங்காய் பால் அப்படின்னு தேங்காய் பாலை எடுத்துட்டு ரவை வேக வைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு 3ஆம் தேங்காய் பால் சேர்த்து வேக வச்சுட்டு கூட ஒவ்வொரு தேங்காய் பாலாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்தது சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தேன் நான். இந்த கஞ்சியை பொறுத்த வரைக்கும் இனிப்பும் உப்பும் ஒரு சமமான அளவில் கரெக்டாக பேலன்ஸ் ஆகி இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கஞ்சியோட சுவை ரொம்ப கூடுதலாக இருக்கும். உப்பு கரிப்பாகவும் இருக்கக்கூடாது, இனிப்பாக பாயசம் மாதிரியும் இருக்கக்கூடாது. அதை கரெக்டாக பார்த்து இந்த உப்பையும் இனிப்பையும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே போல் முதல் தேங்காய் பாலை முதல்ல சேர்த்துட்டிங்கன்னா திரிஞ்சு போயிடும். அதனால 3ஆம் தேங்காய் பால் தான் முதல்ல சேர்க்கணும். இப்போ தேங்காய் விழுது எந்த அளவில் அரைச்சேன் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன மிக்சி ஜாரில் 1/4 மூடி அளவு தேங்காயிலேருந்து 1/2 மூடி அளவு தேங்காய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன தேங்காவாக இருந்ததுன்னா 1/2 மூடி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தேங்காவாக இருந்ததுன்னா 1/4 மூடி அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப முத்தின தேங்காவாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு பதமாக இருக்க தேங்காவை சேர்த்து நல்லா மைய விழுதாக அரைச்சிக்கோங்க. இதனோடையே நீங்கள் விருப்பப்பட்டால் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அதை சேர்த்து நல்லா நீங்கள் அரைச்சிங்கனாலும் இந்த கஞ்சிக்கு கூடுதல் சுவை கிடைக்கும். இது போல் நல்லா மைய அரைச்ச இந்த தேங்காய் விழுதை தான் நான் அந்த கஞ்சியில் சேர்த்துருக்கேன். தேங்காய் விழுது சேர்க்கும் பொழுதே நீங்கள் வாசனையாக இருக்கணும், நமக்கு கஞ்சி கமகமான வாசனையோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும்பொழுது நல்லா கமகமான வாசனையோடு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ இந்த கஞ்சிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு எண்ணெய் சேர்க்கக்கூடாது, நெய் தான் சேர்க்கணும். நான் இன்னைக்கு நெய் தான் சேர்க்குறேன். உங்களோட விருப்பப்படி 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 10 சின்ன வெங்காயத்தை இது போல் மெல்லிஸாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா குண்டு குண்டாக நறுக்கிடாதீங்க, மெல்லிஸாக இது போல் நறுக்குங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப அப்படியே குட்டி குட்டியாக நம்ம நறுக்குவோம் இல்லைங்களா, அப்படியே குறுக்கில் வெட்டி போடுவோம். நீல வாக்கில் இல்லாமல் குறுக்குலையும் கட் பண்ணி போடுவோம். அது போலையும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப மெல்லிஸாக இதை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நெய்யில் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயத்தில் தாளிப்பு ரெடி பண்ணாதான் இந்த கஞ்சிக்கு மேலும் சுவையும் மனமும் கூடும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சீசனில் கிடைக்கும் பொழுது சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த கஞ்சி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனோட மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யில் சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு அதை அந்த கஞ்சோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது அந்த டேஸ்ட்டை சொல்லவே முடியாதுங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். நீங்களும் சமைச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னு புரியும். இப்போ சின்ன வெங்காயம் இந்த அளவு கரெக்டாக வதங்கி வந்திருக்கு. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, இதுதான் ஒரு கரெக்டான பதம். இது வரைக்கும் நல்லா இது வதங்கின பிறகு இதை எடுத்து கஞ்சியில் சேர்த்துடலாம். மொத்தமாகவே நீங்கள் சேர்த்து கலக்கிற மாதிரி இருந்தாலும் கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் கஞ்சியை சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம வதக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது போல் மேலே தூவிட்டு சாப்பிட கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் அப்படியே டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி இருந்தால் லிக்விடாக செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியை குறைச்சி சமைச்சிங்கன்னா திக்காக இருக்கும். ரொம்ப சுவையான இந்த ரவை கஞ்சியை நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நீங்கள் நினச்சா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.